ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே அமிழ்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் தொக்கு அல்லது ப்ரான் கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மீடியம் சைஸ் ப்ரான் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 kg வாங்கினா தான் உங்களுக்கு கழிவெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 1/2 kg வரைக்கும் ப்ரான் வந்து கிடைக்கும். கடையில் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரானோட மேல் பக்கமும் உள்பக்கமும் லைட்டாக கத்தி வச்சு கீரல் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் கோடு இருக்கும். நீங்கள் அதையும் எடுத்துட்டு நல்லா மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ப்ரான்லேருந்து வரக்கூடிய ஒரு விதமான ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் எல்லா மசாலா பொருட்களுமே மீடியம் சைஸ் ஸ்பூனில் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெரிய ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலை. நல்லா வந்து இந்த மாதிரி மசாலா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி வந்து அரைச்ச விழுதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கட்டியாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ப்ரான் சேர்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாகாமல் தொக்கு மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரானையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஒரு மீடியம் சைஸ் ப்ரான் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உணவே அமிழ்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.